எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சதீஷ். இப்போ நம்ம ஏற்காடுலேருந்து அடுத்த லொக்கேஷனான கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் போகிறோம் நம்ம. ஸோ வாங்க அப்படியே வந்து நம்ம ஃபால்ஸ் போவோம். நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடோட மெயின் ஜங்ஷன் இது. ஸோ ஏற்காடு லேக், அப்புறம் வந்து பிரபாகரன் ஹோட்டல், இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சேலம் ஏற்காடு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் பிரபாகரன் ஹோட்டலில் சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ பாருங்கள் லொக்கேஷன். ஸோ சாப்பாடு உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். ஆம்லேட் ஒன்று. ஸோ நம்மளோட அதே டீமோட தான் நம்ம கிளியூர் ஃபால்ஸ் போகிறோம். நம்ம இப்போது வாங்க டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் ஃபால்ஸுக்கு. ஸோ வெதர் வந்து உண்மையிலே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த 2 நாளுமே நம்ம என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம் ஏற்காட்டில். ஸோ நம்ம கிளியூர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டாக நமக்கு ஏற்காடு லேக்லேருந்து வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. ஸோ வாங்க நம்ம கிளியூர் ஃபால்ஸ் போகிறோம். நம்ம இங்கேருந்து வந்து நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணணும் நீங்கள் கிளியூர் ஃபால்ஸுக்கு. ஃபால்ஸ். ஸோ இங்கே தான் வந்து இந்த பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க், அதுவும் இங்கே தான் இருக்குது. ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தான். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபால்ஸ் போனால் உங்களோட ஓன் வெஹிக்கிள் தான் வந்து பெஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் இருக்காது உள்ள உங்களுக்கு ஃபால்ஸுக்கு. 2 வீலர் இல்லைனா வந்து உங்களோட காரில் வரலாம் நீங்கள் பெஸ்ட்டு. ஸோ ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்துங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட்டு கட் பண்ணணும். ஏன்னா லெஃப்ட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து ஒரு டெட் எண்ட் அது. ஸோ ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்காடு லேக்லேருந்து கீழே இருக்கும். ஸோ நம்மளோட போகிற வழி ஃபுல்லாகவே நம்ம அப்படியே டவுன் இறங்கிட்டு தான் போயிட்டுருப்போம் நம்ம. அப்படியே பாருங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வரப்போ ரோடு அந்தளவுக்கு நல்லா இல்லை. அப்போ லாஸ்ட் இயர் நம்ம ஃபால்ஸுக்கு வரும்போது. பட் இப்போ புது ரோடு போட்டிருக்காங்க. மிஸ்ட்டு தெரியுது பாருங்கள், லாங்கில் தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாங்க. ஸோ கிளியூர் ஃபால்ஸ் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும். பட் எனக்கு தெரிஞ்ச 1.2 வந்து ஸ்ட்ரைட்டாக டைரக்ட் ஃபால்ஸுக்கு நினைக்கிறேன். பட் ரோடு வந்து நம்ம கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். ஆமாங்க, ஏர்பின் பெண்டு. ஆனால் அவங்க பேர் வைக்கல ஏர்பின் பெண்டுன்னு. பட் அது அப்படி தான் திரும்பிச்சு. இந்த ஒரு கட்டு திரும்ப பாருங்க. அப்படியே நல்ல ஒரு நல்ல டவுன் இறங்குதுங்க ஃபால்ஸுக்கு. இப்போ இந்த ரோடோட வியூ பாருங்களேன். அப்படியே சூப்பராக அப்படியே ரோடு இறங்கி அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ இதுமாரி டைமில் வந்து நீங்கள் வண்டி கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ரோடு நல்லா இருக்குன்னு 2 இடத்து அழுத்தினீங்கன்னா ரிஸ்கில் போயிருவீங்க. பாருங்க, ஷார்ப்பான ஒரு டர்ன். அவ்வளோதான், ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டேங்க. லேக்லேருந்து வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். அவ்வளோதான். அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃபால்ஸுக்கு போகிறோங்க. ஸோ இந்த ஃபால்ஸை பற்றின விஷயம்லாம் வந்து நம்ம அப்படியே நம்ம ஸ்டெப்ஸ் போகும்போது நம்ம அப்படியே பேசலாம். அதெல்லாம் வந்து வண்டியை பார்க் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போது பார்க்கிங் வந்து கார் பார்க்கிங்கு 50 ருபீஸ் வாங்கினாங்க. வாங்கிட்டு அப்படியே பார்க்கிங்கு போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் ரோடு சூப்பராக இருந்தது. ஜஸ்ட் இந்த ஒரு 50 மீட்டர்ஸுக்கு தான் வந்து ரோடு கொஞ்சம் பேடாக இருக்குது. பட் ஓவராலாக வந்து நல்லா இருக்குங்க ரோடு. அவ்வளோதான், கார் பார்க்கிங்க்கு ரீச் ஆகிட்டோம். ஜீப் ரைடு கூட போட்டிருக்காங்க நினைக்கிறேன். போர்டு இருக்குது, விசாரிக்கலாம் அதை பற்றி. ஸோ இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிட்டு அப்படியே ஃபால்ஸு கிளம்புறோங்க. நான் இப்போ ஈஸியாக இருக்கானே? கஷ்டமாக இருக்கா? இவரெல்லாம் வந்து டவுல் ஆட்டிட்டு கிளம்புறாரு. இவர் இறங்குறப்ப பார்க்கலாம் இவர் இதே ஸ்ட்ரென்த்தில் இருக்காருன்னு. நம்ம விழுப்புரமும் திண்டியானமும் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் ஸ்டெப்ஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு. நல்ல ஒரு ஸ்டீப்புங்க. லொக்கேஷன் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும், சூப்பராக 2 பக்கமும்.
வே டு ஃபால்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போக போகிறோம். சரியாக இருக்குது, நல்ல ஒரு காமாக சில்லுன்னு வெதரில் சைலண்டாக இருக்குங்க இடமே. ஓகே, ஸ்டெப்ஸ் இதுலேயே வந்து எறும்பு படிக்கட்டும் வருது. இங்கே பாருங்கள், எறும்பு ஸ்டெப்ஸ். கொஞ்சம் வயசானவங்களாம் வந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் வரணும் நீங்கள். ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தாங்க இருக்கு இடம். பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து புல்டோன் வந்து ஒருத்தர் வந்து மேலே ஏறி வராரு. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ இவர் ஃபால்ஸுக்கு போயிட்டு திருப்பி வந்து மேலே ஏறி வராரு இவர். உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஃபால்ஸு போயிட்டு திருப்பியும் வந்து மேலே வரது உண்மையிலே பெரிய விஷயம். அப்படியே பாருங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம சரியாக இருக்குங்க லொக்கேஷன் பாருங்க. நம்ம பேக்ரவுண்டில் வாங்க அப்படியே தொடர்ந்து நம்ம ஃபால்ஸ் நோக்கி ட்ராவல் பண்ணுவோம். ஏங்க ஃபால்ஸில் வெறும் நம்ம மட்டும்தான் இருக்கும் போல தெரியுது இன்றைக்கி. ஏன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை, நம்ம மட்டும்தான் இறங்குறோம். அதுவும் ஒரு வழியில் ஜாலி தாங்க, ரிலாக்ஸாக ஃபால்ஸில் குளிக்கலாம். நம்ம மோஸ்ட்டாக வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ராப்பர் ஷூஸ், அப்புறம் வந்து நீங்கள் ரெயின் கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து எப்போ மழை பெய்யும்னு சொல்ல முடியாதுல்ல நம்மளால். ஏன்னா இப்போயே லைட்டாக ட்ரிசலிங் இருக்குது, ஸ்டார்ட் ஆகுது. அந்த வழி பாருங்கள், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்குது, பார்த்து வரணும் நீங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃபால்ஸுக்கு. ஏன்னா தண்ணியோட சத்தம் நம்மளுக்கு கேட்குது. நமக்கு மேபி இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஃபால்ஸுக்கு. ஸோ வரவில் ரெஃப்ரெஷ்மெண்ட் கடையும் இருக்குது. ஸோ ஃபால்ஸுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம் நம்ம. இன்னும் ஒரு நிமிஷம். ஸோ கிளியூர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோங்க நம்ம இப்போது. ஸோ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். குட்டி பாப்பாலாம் ஃபால்ஸுக்கு வந்துட்டு பாருங்க. ஸோ ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தான் வருது இப்போது. பட் இருந்தாலும் வந்து வெதர் சூப்பராக இருக்குது. சரி வாங்க அப்படியே வந்து நம்ம போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். வந்து ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சிட்டாங்க நம்ம. கிளியூர் ஃபால்ஸ் உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபீல். மறுபடியும் அடுத்த சந்திப்போம். பாய் பாய்.